உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருப்பது கஷ்டங்களை நீக்கும் கால பைரவர். கால பைரவர் சிவனின் உக்கிர ரூபமாக வடகிழக்கு திசையில் நின்று நிர்வாண ரூபத்தில் 12 கைகளுடன் காட்சி தருபவர். இவர் சனியின் குருவாகவும் காலத்தை கட்டுப்படுத்துபவராகவும் 12 ராசிகள் 8 திசைகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்களையும் கட்டுப்படுத்துபவராகவும் கருதப்படுகிறார். காலையில் ஆலயம் திறந்தவுடன் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்கு என்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்த நித்திய பூஜா விதி கூறுகிறது. சிவபெருமானின் 5 குமாரர்களாக கணபதி, முருகன், பைரவர், வீரபத்திரர், சாஸ்தா என்று சொல்லப்படுகிறது. ஐவரில் மகா பைரவர் பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையிலேயே நிர்வாண கோலத்தினராய் நீல மேனியராய் நாய் வாகனத்துடன் காட்சி தருபவர்தான் பைரவர் பெருமாள். காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அர்த்தஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்கு என்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும். அதே போல ஆலயத்தின் மற்ற திருச்சன்னதிகளை பூட்டி சாவியை பைரவர் பாதத்தில் வைத்துவிட்டு அதன் பின் வெளிக்கதவை பூட்டி சாவியை எடுத்துச் செல்லும் வழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. உணவு அருந்தும் முன் ஓதப்படும் மந்திரங்களில் கால பைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார். கால பைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வரும். ஒருமுறை பிரம்ம லோகத்தில் அமர்ந்திருந்த தெய்வங்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது ஒரு தேவதை தெய்வங்களில் மிகவும் உத்தமமானவர் யார் என கேட்க, அங்கு அமர்ந்திருந்த பிரம்மா இருமாப்பு கொண்டு சற்றும் தாமதிக்காமல், இதில் என்ன சந்தேகம், என்னை விட உத்தமமானவர் எவர் இருக்க முடியும் என்றார். அதை கேட்ட மகாவிஷ்ணு கோபமடைந்தார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதம் முடிவிற்கு வராமல் அவர்கள் 4 வேதங்களையும் அழைத்து அவற்றின் கருத்தை கேட்டனர். அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அருள் பாலிக்கின்றாரோ, எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ, எவர் உலக அனைத்தையும் ஆட்டுவித்தபடி அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதனால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் என்று கூறினர். அதை கேட்ட பிரம்மா இன்னும் அதிக ஆத்திரமடைந்து சிவபெருமானுடைய உருவத்தை குறித்து கண்டபடி பேசலானார். யார் அந்த சிவன்? உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு சடைமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் இருந்து கொண்டு கழுத்து நிறைய மாலைகளுக்கு பதில் பாம்புகளை தொங்கவிட்டு கொண்டு ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றித் திரிகின்றாரே, அவரா என்னைவிட மேன்மையானவர் என மேலும் மேலும் ஏசிக்கொண்டே இருக்கையில் கைலாயத்தில் இருந்த சிவன் காதுகளில் அவை அனைத்தும் விழுந்தன. கொதித்து போனார் சிவனார். விஷ்ணு மற்றும் பிற கடவுள்களும் தேவதைகளும் பிரம்மா உரத்த குரலில் சிவனை பற்றி ஏசிக்கொண்டிருந்து கேட்டு பிரமித்து நிற்கையில் அவர்கள் முன் ஒரு பெரும் சப்தத்துடன் கூடிய ஒளி வெள்ளம் தோன்றியது. அதன் இடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து கத்தினார். ஏய், நீ யார்? இங்கு எங்கு வந்தாய்? அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அழத் துவங்கியது. அதை கண்ட பிரம்மா இன்னும் இருமாப்புடன், ஏ குழந்தாய், நீ என் தலையில் இருந்து முளைத்திருக்கின்றாய். இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதனால் உனக்கு ருத்திரா என பெயர் தருகின்றேன். நீ சென்று உலகை படைக்க துவங்கு. அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்றார். அவ்வளவுதான். அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார், ஏ மனிதா, இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை கால பைரவர் என மாற்றுகின்றேன். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய். இறந்தவர்கள் மோட்சம் அடையச் செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசி ராஜனாக இருந்து கொண்டிருந்து சித்திரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாமல் உள்ள பாவங்களை போக்கிடுவாய் என ஆசீர்வதித்தார்.
அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பயங்கர உருவில் இருந்த சிவனார் துள்ளி எழுந்தார். பிரம்மாவின் 5 தலைகளில் தன்னை ஏசிய ஒரு தலையை நகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினார். தன் சுய உருவை காட்டி, ஓ பிரம்மானே, உன்னுடைய எந்த தலை என்னை நித்தித்து பாபத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் அழித்து விட்டார் என கூற, அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவருக்கும் புரிந்தது, வந்துள்ளவர் சிவபெருமானே. அவரே தன் ஒரு ரூபமாக பைரவரை தோற்றுவித்துள்ளார். தம் முன் நின்ற சிவபெருமானை அனைவரும் வணங்கினர். அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார், நீ பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்ததனால் ஏற்பட்டுள்ள பாவத்தை தொலைக்க அந்த தலையை பைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகெங்கும் சுற்றி கொண்டு பிச்சை பெற்றுக்கொண்ட வண்ணம் காசியை அடைந்து அந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என கூறினார். அவர் அப்படி கூறிய மறுகணமே மற்றொரு பயங்கர முகத்தை கொண்ட ரத்தம் கக்கிக் கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றினாள். அவரிடம் சிவபெருமான் கூறினார், நீ பைரவர் பின்னால் அவரை பயமுறுத்தி கொண்டே துரத்தி சென்ற வண்ணம் இருக்க வேண்டும். அவர் காசியை அடைந்ததும் அவரை பயமுறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்றுவிட வேண்டும். உன்னால் காசியில் பிரவேசிக்க முடியாது என்றார். பைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்துக்கொண்டு உலகமும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார். கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்தி கொண்டு சென்ற பெண்ணும் மறைந்து போனாள். இந்த நிகழ்ச்சிதான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்ற காரணமாக அமைந்தது. அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்கு சென்று சிரார்த்தம் செய்து இறந்தவருக்கு மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நியமித்து கொண்டு உள்ள பைரவரின் அருளை பெற்று வருகின்றனர். கால பைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டிக் கொண்டு சென்றால் தடங்களற்ற பயணம் கிடைக்கும், தொல்லைகள் விளங்கும், எதிரிகள் நாசமடைவர், சண்டை சச்சரவுகள் குறைகின்றன, திருடர்கள் பயந்து ஓடுவர், தீய ஆத்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகும், பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என பல விதங்களில் நம்பப்படுகின்றது. சிவபெருமானின் அவதாரம் அவர்தம் தான் குடிகொண்டுள்ள ஆலயங்களை காப்பவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர் அவர். யாகம், ஹோமங்கள், திருமணம் மற்றும் அனைத்து சுபகாரியங்களிலும் பைரவர் பூஜையும் இடம்பெறுகின்றது. உணவு அருந்தும் முன் ஓதப்படும் மந்திரங்களில் கால பைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார். தந்திர மந்திர பூஜைகளில் விநாயகப் பெருமானுக்கும் கால பைரவருக்கும் முக்கிய பூஜைகள் செய்வதே சிறப்பு என பண்டிதர்கள் கூறுகின்றனர். ஒரு சமயம் அந்தாகாசுரன் என்னும் அரக்கனின் அட்டுழியங்களை ஒழிக்க தேவர்கள் சிவனாரை வேண்ட, ஈசன் தன் இதய அக்னியிலிருந்து பைரவரை உருவாக்க அது விஸ்வரூபம் எடுத்து 1 ஆகி 1 8 ஆகி 8 64 ஆகி அசுரர்களை முழுவதுமாக அழித்து தேவர்களுக்கு அமைதியை வழங்கியதாகவும், இதனால் மகிழ்வடைந்து தேவர்கள் 64 யோகினிகளை அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் தற்சமயம் தம்முடைய வழிபாட்டில் 8 பைரவர்களை மட்டுமே வழிபடும் முறை இருந்து வருகிறது. ஆக அஷ்டம பைரவர்கள் மற்றும் அஷ்ட பைரவ யோகினிகள் யார் யார் என்பதை காண்போம். அசிதாங்கி பைரவர் பிராமகி, குரு பைரவர் மகேஸ்வரி, சண்ட பைரவர் கௌமாரி, குரோதான பைரவர் வைஷ்ணவி, உள்மத்த பைரவர் வராகி, கபால பைரவர் இந்திராணி, பீஷண பைரவர் சாமுண்டி, சம்ஹார பைரவர் சண்டிகா தேவி ஆகியோர் ஆவர். தாட்சாயணி தேவி தன் தந்தை தட்சன் செய்த யாகத்தில் தனது மருமகனான சிவனாருக்கு யாகத்தில் தர வேண்டிய அவிர்வாகத்தை தராது அவமதித்ததால் தட்சனின் மகளான பார்வதி தேவி யாக குண்டத்தில் தனது உயிரை தியாகம் செய்தபோது அதனால் உக்கிரநிலை அடைந்த சிவனார் தாட்சாயணியின் உடலை தாங்கி உலகமெல்லாம் சுற்றி அலைந்தபோது திருமால் தன் சக்கரத்தால் தேவியின் உடலை பல கூறுகளாக்கி பூலோகத்தில் பல இடங்களில் விழச் செய்தார் என்றும், தேவியின் உடல் உறுப்புகள் விழுந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சக்தி பீடங்களாயின என்றும், அவ்வாறு ஏற்பட்ட சக்தி பீடங்களுக்கு பாதுகாவலராக பைரவ வேடம் தாங்கி சிவபெருமானை காவல் காத்து வருவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பைரவரை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும்?
காலபைரவருக்கு சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததாகும். சௌமுக விளக்கு என்பது 4 புறமும் தீபம் கொண்ட விளக்காகும். இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். மிளகு சேர்த்த உளுந்த வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை காலபைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். காலபைரவரை வழிபடுவதால் மனதைரியம், பயம் நீங்குதல், தீய சக்திகள் விலகுதல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். மேலும் கடன், ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி போன்ற கஷ்டங்கள் தீரவும் பைரவர் வழிபாட்டு மூலம் பலன் கிடைக்கும். காலபைரவரை வழிபடுவதால் உண்டாகும் நன்மைகள்: மனதைரியம். காலபைரவரை வழிபடுவதால் மனதைரியம் உண்டாகி எந்த விதமான பயமும் இல்லாமல் வாழலாம். அதே போல தீய சக்திகளும் நீங்கும். காலபைரவர் தீய சக்திகளை விரட்டி நல்ல சக்திகளை நிலைநாட்ட உதவுவார். எதிரிகள் குறித்து பயம் நீங்குதல். காலபைரவரை வழிபட்டு எதிரிகளால் ஏற்படும் பயம், கவலை நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். தடைகள் நீங்கும். திருமணம், வேலை போன்ற தடைகள் நீங்கி காரியங்கள் நிறைவேற காலபைரவரை வழிபடலாம். காலபைரவரை வழிபட்டு கடன் பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி பாதிப்பு நீங்குதல். சனிக்கிழமைகளில் பைரவரை வழிபட்டு ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகளிலிருந்து நிவாரணம் பெறலாம். செல்வம் பெருகவும் செய்யவும். செல்வம் பெருக வெள்ளிக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து செல்வம் பெருக காலபைரவரை வழிபடலாம். வீட்டில் காலபைரவர் படம் வைக்கலாமா? ஆம், வீட்டில் காலபைரவர் படம் வைத்து வழிபடலாம். பைரவர் காவல் தெய்வமாக இருப்பதால் அவரை வீட்டில் வைத்து வழிபடலாம். பைரவருக்கு நைவேத்தியம், மலர்கள் போன்றவற்றை சமர்ப்பிப்பது வழக்கம். காலபைரவர் பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது, அங்கேயே வைத்து சாப்பிட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. காலபைரவரை வணங்குவோம், கஷ்டங்கள் நீங்கும், அவர் அருளை பெறுவோம். மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.